அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய தென்னாப்பிரிக்க உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஜக்காரியா யாக்கூப் அவர்கள் ஆற்றிய உரையின் சுருக்கம் தமிழ் மொழியாக்கத்தில். உங்களோடு இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமிகு கண்ணபிரான் அவர்களின் காலத்திற்கு பிறகு அடுத்த 10 ஆண்டுகளிலே நாம் என்ன செய்யப் போகின்றோம் என்பது குறித்து நான் இங்கு பதிவு செய்கின்றேன். கண்ணபிரானின் பங்களிப்பிலே 20% பங்களிப்பை நாம் தர முயன்றாலே மிகச் சிறப்பாக பணியாற்றியதாகும். சிறந்த முறையிலே அவருக்கு மரியாதை செலுத்தி கௌரவம் செலுத்திய ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். அவர்களின் நினைவுகளை மட்டுமல்ல, அவர்களின் மதிப்பீடுகளையும் காலம் காலமாய் வாழ வைக்க முடியும். அவர் பணியை முன்னெடுத்து செல்லும் நம்மை பலப்படுத்த அதுதான் சிறந்த வழியாகும். அவரை 3 விதமாக பார்க்கின்றேன். அவர் மிகச்சிறந்த மனிதர், நல்ல மனிதர். அதேபோல் அவர் நீதிக்கான ஒரு போராளியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். 3ஆவதாகத்தான் தன்னை ஒரு திறமையுள்ள ஒரு வழக்கறிஞராக அவர் தன்னை பதிவு செய்தார். தொழில்நுட்பங்களுக்கு வழக்குரைஞர் துறையில் உள்ள தொழில்நுட்பங்களுக்கு முன்னுரிமை தராமல் அதிகம் தருவது இருக்கும்போது ஒரு அகந்தை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதை தவிர்த்து மற்றவர்களை மனிதாபிமானத்தோடு பார்க்கும் நிலை இருக்க வேண்டும். ஏனென்றால் அகந்தை என்பது மற்ற மனிதர்களை 2ஆம் நிலைக்கு தள்ளி பார்க்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும். பல வழக்குரைஞர்கள் எனக்கு இந்த வழக்கு பயனளிக்கின்றதா, இல்லை இதைவிட அந்த வழக்கு பயனளிக்கின்றதா என்ற பார்வையோடு வழக்குகளை அணுகுகின்றார்கள். அதாவது அவர்கள் ஆனால் திரு கண்ணபிரான் அவர்கள் எடுக்கின்ற வழக்குகளை பார்க்கும் பொழுது அவரின் துணிச்சல் மிக தெளிவாக தெரிய வரும். மற்றவர்களுக்கு கடினமாக தோன்றக்கூடிய வழக்குகளை, அதாவது மக்களின் நல்லெண்ணத்தை இழப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய வழக்குகளை எடுத்துச் செய்வதில் அவர் முன்னிலையில் நிற்பவர். குறிப்பாக ஒரு விபச்சார வழக்கிலே, அந்த விபச்சார வழக்கிலே ஒரு பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளானதாக ஒரு பெண் வழக்கு தொடுக்க அந்த பெண்ணின் சார்பாக இவர் வழக்காடினார். அவளுக்கும் அந்த பெண்ணுக்கும் இல்லை, வேண்டாம், முடியாது என்று சொல்வதற்கான உரிமை உண்டு என்று வாதாடினார். நம்மில் பலர் பிறரின் ஒழுக்க நெறி குறித்த மதிப்பீடுகளை செய்பவர்களாகவே இருக்கின்றோம். ஆனால் அவர் அந்த விபச்சார வழக்கிலே, விபச்சார பெண் குறித்த வழக்கிலே அவளுக்கும் உரிமை இருக்கின்றது என்பதை உணர்ந்து அவளுக்காக குரல் கொடுத்தார். வன்முறை குறித்து பேசும்போது திருமிகு யாக்கூப் அவர்கள் கூறியது, வன்முறை என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய அநீதியின் பிரதிபலிப்பே அன்றி, அநீதியின் விளைவே அன்றி வேறொன்றுமில்லை என்றார். அவர்களுக்காகவும் ஒரு குரல் கொடுத்தார். காரணம், இந்த வன்முறையிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு, பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுகின்றவர்களுக்கு காயங்கள் உண்டு, நியாயங்கள் உண்டு என்பதை புரிந்து கொண்டு அவர் செயல்பட்டார். எனவே வன்முறையை தண்டிப்பது இன்னும் அநீதியை அதிகரிப்பதாக, தூண்டுவதாக அமையும் என்றார். அநீதிக்கு இந்த சமூகம் வீழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று தனது முயற்சியின் மூலம் இந்த சமூகத்தை பாதுகாத்தார். நீதி நிலைக்க அவருடைய பங்களிப்பு பெரியதாக இருந்தது. அநீதியை எதிர்ப்பதை நீதியான சமூகத்திற்கான உத்தரவாதம், அநீதியை எதிர்ப்பதே நீதியான சமூகத்தை உத்தரவாதம் செய்யும் ஒரே வழி என்பதை உணர்ந்தவர். சமூக மாற்றம் நிகழ வேண்டும் என்று விரும்பினார். சித்தாந்தமாக மட்டுமில்லை, செயலாகவும் அது இருக்க வேண்டும் என்று உணர்ந்தார். துன்பப்படும் மனிதனின் குரலாயிருப்பது அவருக்கு இயல்பாகவே வந்தது. பாலியல் நிலையில் சமநிலையில் நம்பிக்கை கொண்டவராக அவர் வாழ்ந்து காட்டினார். இன ரீதியான சமூக சமநிலை சிந்தனை கொள்வதை விட அது கடினமானது. தனிப்பட்ட குடும்பங்களிலே அதனை நாம் கண்டுணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திரு கண்ணபிரான் அவர்கள் பெண் விடுதலை, பாலியல் சுதந்திரம் இவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக அவருடைய சித்தாந்தத்திலும் செயலிலும் வாழ்ந்து காட்டினார். அவரின் நினைவை கொண்டாடுவதில் சிறந்த விதம் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாலியல் சமத்துவம், சமூக நீதி சிந்தனை இவற்றை வளர்ப்பதன் மூலமே நடைமுறைப்படுத்த முடியும் என்றார்.
காட்டு தர்பாரை மேலாதிக்க சிந்தனையை எதிர்த்தவர் அவர். ஆண் பெண் என்றும், ஏழை பணக்காரன் என்றும், முதலாளி தொழிலாளி என்றும் பாகுபாடுகள் வந்தால் அந்த பாதிக்கப்பட்டக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு அவர்களின் சார்பாக நின்று அவர்களுக்கு ஒரு நியாயத்தை எடுத்து கொடுப்பதில் முன்னிலையில் நின்றார், முன்னுரிமை கொடுப்பவராக இருந்தார். ஆனால் அது அவர் பரிதாபம் உணர்வினால் அவருக்கு ஏற்பட்டது இல்லை. அவர் எனக்கு பிறகும் எனது அடுத்த தலைமுறைக்கும் இனிவரும் தலைமுறைக்கும் நல்லதொரு சமூகம் நிலைக்க வேண்டும் என்ற கருத்தியலிலேதான் நாம் அப்படி செயல்படுகின்றோம், செய்ய வேண்டும் என்றார். மேலும் அவரை நாம் சரியாக நினைவில் நிறுத்த வேண்டும் என்றால் அவர் வாழ்ந்து காட்டிய விழுமியங்களை நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று திருமிகு மரியாதைக்குரிய யாக்கூப் அவர்கள் பதிவு செய்தார்கள். ஏழைகள் ஏழைகளாக இருப்பது சமூகத்தின் குற்றம். அந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்க வேண்டிய கடமை நம்முடையது. ஏனெனில் வறுமை என்பது சமூக கட்டமைப்பின் விளைவு. அந்த கட்டமைப்புக்கான மாற்றத்திலே நாம் பங்களிக்க வேண்டும். மிக ஆழமான உணர்வோடு பங்களிக்க வேண்டும். வலிமையற்றவர்களுக்கு வலிமையாய், குரலற்றவர்களுக்கு குரலாய், தியாக உணர்வோடு பொறுப்பான ஒரு கவனமான திட்டமிடப்பட்ட முறையிலே இந்த சமூக இயக்கம் செயல்பட்டு திருமிகு கண்ணபிரான் அவர்களின் வாழ்க்கை விழுமியங்களை வாழ்ந்து காட்டுவது ஒன்றே நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதை என்று அவர் கூறியிருக்கின்றார். நன்றி.